உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்க போகிறோம். ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த விஷயத்துல யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த பலன் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி தான் நடக்க போகுது. இப்போ கோச்சாரத்துல கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்று புதனுடன் இணைந்திருக்காரு. அதே போல சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்காரு, கேது சிம்ம ராசியில இருக்காரு. அது மட்டும் இல்லாம கும்ப ராசியில ராகு பகவானும் மீன ராசியில சனி வக்ரம் அடைந்து இருக்காரு. அப்ப இந்த ஒரு மாத பலன் அப்படின்னும் போது எல்லா கிரகங்களும் சேர்ந்து ஒரு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. அதுல முக்கியமா இந்த ஆவணி மாதம் எப்பவுமே வருஷத்துல ஒரு சிறப்பான மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சிம்ம ராசியில இருப்பார். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த சூரியனுடைய நகர்வை வைத்து கண்டிப்பா நடக்கும். அது முக்கியமா பொருளாதாரம், சுப நிகழ்ச்சிகள், நீங்க எண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, எந்தெந்த செயல்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத இந்த ஆவணி மாதத்துல சூரியனுடைய பெயர்ச்சியின் மூலமாக மற்ற கிரகங்களின் அடைவுகள் மூலமாக கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு 8ஆம் இடத்துல இருக்காரு, 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 8ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப இந்த மாதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக தான் இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய பேர் இந்த மாதம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல, கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நெகட்டிவா இருக்குன்னா நெகட்டிவும் நம்ம பார்க்கணும். அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு செய்யுதுன்னா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த பிரச்சனைகள் பெருசாவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. சண்டை, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல தனுசு ராசி என்பவர்கள் இந்த மாசம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்க அது என்ன கையில பணம் வச்சிருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, புதுசா ஏதாவது ஒரு வாய்ப்பு நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லட்சம் கிடைக்கும், கோடி கிடைக்கும்னு சொன்னா கூட எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதம் தேவையில்லாத பண விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க. அதே போல இந்த கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பணம் அப்படியே சல்லுன்னு எங்க போகுதுன்னு தெரியாம அந்த விரயம் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கு. ஜாகிரதையா இருக்கு. அதே போல இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கும். மெயினா சுகர் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னா அதெல்லாம் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை இருக்கவங்க அதிகமாக கேர் எடுத்துக்கிறது, டாக்டரை பார்க்கறது செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நிறைய பேர் நம்ம எப்படியாவது வெளிநாடு போய் சம்பாதிச்சிடணும், கடன் இருக்கு, பிரச்சனை இருக்கு, நம்ம எப்படியாவது இந்த மாசத்துல இருந்து கடனை அடைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும், எப்படியாவது சம்பாதிச்சிடணும், எப்படியாவது வாழ்க்கையில உயர்ந்துடணும், 4 பேருக்கு மத்தியில நம்மளும் ஒரு பேர் புகழோட இருக்கணும்னு யோசிக்கக்கூடிய ஒரு மாசம். அதற்கான செயல்களை, திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதிகமா நான் பிஸ்னஸ் பண்ண போறேன், அதிகமா நான் வேலை பார்க்க போறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்ய போறேன், ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தேடலாம். அதே போல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வேற ஏதாவது சைட் பிஸ்னஸ், ஏதாவது சைட்ல ஏதாவது இன்கம் வரதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் ஏதாவது இருக்கா, நான் ஏதாவது இடத்துல ஒரு ஒரு ஈவினிங் டைம்ல பார்ட் டைம்ல வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியுமா, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே மாதிரி வெளிநாடு சென்று படிப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு, வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. அது மட்டும் வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா, நான் அங்கேருந்து வேற கண்ட்ரி மாறலான் இருக்கேன் சார், வேற ஸ்டேட் மாறலான் இருக்கேன், எனக்கு வேலை இல்லாமல் இருக்கு, பிரச்சனை இருக்கு, நான் ஒரு 6 மாசமா வேலை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் வேற ஸ்டேட்டு இல்லை வேற இடத்துல போய் வேலை தேடுவதற்கான ஒரு முக்கியமான மாதமா இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்து கொள்வது சிறப்பு.